ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். தென் ஒரு பிகினராக இருந்து 2025ல நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுறீங்க பிளாகிங்குள்ளே அப்படின்னும் போது உங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு 1000, அதாவது $5,000 வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்றதான் டார்கெட்டே. சரிங்களா? ஸோ இது எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு ஒரு 2 மந்த் ஆக போகுது. டிசம்பர் 1ஆம் தேதி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுச்சு. டே டு டேட்டில் என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். டிசம்பர் மந்த் 2024ஆம் தேதி டிசம்பர் 1லேருந்து மந்த் எண்டு 31 நாள் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ தெரியுதுங்களா? $2.94 வந்து நம்ம ஏர்ன் பண்ணது. சரிங்களா? ஸோ 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி டேட்டு 23 ஓகேங்களா? ஸோ மந்த் எண்டுக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜ் பண்ணி வந்துட்டோம். இந்த மந்தில் ஓவராலாக நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்தாச்சுன்னா $5.12 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் இது ஏன் அந்த இடத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் வந்து எடுத்த உடனே நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு $100 கிடச்சிரும், $300 கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு $100 அச்சீவ் பண்ணுறதுக்கு மினிமமாக எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? அதிகபட்சம் 6லேருந்து 8 மாதம் ஆகும் நீங்கள் மொதல் $100 வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, டிராஃபிக் தான் மெயினு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எவ்வளோ அதாவது இன்றைக்கி ரெவன்யூ டுடேவில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.26 வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.23 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.68 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட $5.12 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன மந்தோடைய அமௌண்ட்டு. பேலன்ஸில் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா $100 இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷனில் உங்களுக்கு லாஸ்ட்டு பேமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1ஆம் தேதி நைட்டு 00ன்னு, அதாவது இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த இடத்த 00ன்னு மாற்றி கீழே லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக நம்ம எவ்வளோ $100 மேலே எவ்வளோ வச்சிருந்தாலும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் கூகுளோடைய ரோல். அதே போல் டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டாலருக்கும் கம்மியாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் இந்த இடத்த $1 வந்தாலும் சரி, $1 வந்தாலும் சரி, $10 வரலாம், $100 ஏன் $1000 கூட வரட்டுங்க, $1,00,000 கூட வந்தாலுமே ஃபார் டேவுக்கு இவ்வளோ ரெவன்யூவில் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு $10 ஏர்ன் பண்ணியிருக்கேன், $30 ஏர்ன் பண்ணியிருக்கேன், $100 ஏர்ன் பண்ணியிருக்கேன், $500 ஏர்ன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கான வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். தென் அது எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. சரிங்களா? ஸோ டைம் பார்த்துட்ருக்கீங்களா? 10 மணி 34 நிமிஷம் ஆகுது. நைட் இது பகல் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் வந்து பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனலில் ஓவராலாக 1500 வீடியோஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸ்டார்டிங் எப்படி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ எப்படி கொடுத்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ரிப்போர்ட்டுமே ஃபோனில் தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? ஸோ தென் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். அது இல்லாமல் டுடேவில் நேற்றுக்கு எவ்வளோ பேஜஸ் வந்திருக்கு, தென் எந்தெந்த கண்ட்ரியில் வந்திருக்குமே அதையுமே உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஜென்யூனான ரிப்போர்ட் கொடுக்குறோன்றது. சரிங்களா? அது நம்ம டெய்லியும் என் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த மாரி ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவில் நான் என்ன சொன்னேன், நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் பாருங்கள் $5.12 இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, அந்த ஆடு கிளிக்கு தகுந்த ரெவன்யூ வந்து எல்லாமே திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகிடும். அது வந்து எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும், டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும் அந்த 28 நாளாக இருந்தாலும் சரி அல்லது 31 நாளாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ டுடேவில் அதாவது இந்த செக்ஷனில் எவ்வளோ ரெவன்யூ வந்தாலுமே அடுத்த 1 ஹவரில் வந்து என்ன ஆகுனா இந்த திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகிடும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும். புரியுதுங்களா? பட் ஆனால் எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? ரெகுலர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். செக் பண்ணி பாருங்கள், சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? சரி, தென் இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் செக்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் உங்களுக்கு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா. இந்த 0.26 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு என்னோடய வெப்சைட்டுக்கு 1140 பேர் இப்போது இந்த டைமுக்கு வந்திருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த 1140 பேர் வந்ததால் நமக்கு 0.26 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக்ஸ்னு போட்டு நான் 6ன்னு இருக்குல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட 1140 பேர் என்னோடய
வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில 6 பேர் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 6 பேர் ஆட் கிளிக் பண்ணதால நமக்கு 0.26 சென்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் இந்த பேஜ் ஆர்பிஎம், சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம். ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்றாரு அப்படின்னா, 0.23 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு வந்து கிடைக்கணும். சரிங்களா? பட் ஆனா நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழ பாருங்க சிபிசி எவ்வளோ இருக்கு? 0.04 சென்ட்ஸ் வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. என் ரிப்போர்ட் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து தெரியும். 1 சென்ட்ல தான் நம்ம வந்து ரெவென்யூ வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சிபிசியோ சரி, பேஜ் ஆர்பிஎம் சரி நம்ம ஏத்திட்டு வந்துட்டு இருக்கோம். தென் உங்களுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்ல தெரிஞ்சோ தெரியாமையோ அல்லது நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கவுண்ட் காசு கொடுத்து வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து பேஜ் ஆர்பிஎம் ஏறல, சிபிசி ஏறலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுறதை விட்டுட்டு ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் போடுங்க. முக்கியமா அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறோம், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், இது 2 தான் மெயினே. சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்து நான் இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று வராது. இதுதான் உண்மையும் கூட. அப்போயும் ப்ரோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, இங்கே பாருங்கள் பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது? 0.53% வந்து இருக்குது. இது இப்போதைக்கு சைட்டை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக அதாவது நம்ம கொண்டுட்டு போக முடியும். பட் ஆனால் ஒன் டேயில் அதாவது இப்போ 1000 பேருக்கு 6 கிளிக் நடந்திருக்கா? அதே இப்போ நான் எஸ்டிடி ரிப்போர்ட்டில் போட்டு காட்டுறேன். இந்த இடத்த பாருங்கள். கிட்டத்தட்ட 1300 பேருக்கு நேற்று ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23 ஆட் கிளிக் வந்திருக்கு. சிடிஆர் பார்த்தீங்களா 1.77%, ஆவரேஜ் ஒரு 2%ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ 10க்கு மேலே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆலிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆலிமிட்னா ஒரு 1 மந்த்துக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெனால்ட்டி மாதிரி நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் ஷோ பண்ண மாட்டாங்க. 1000 பேர் வராங்கன்னா 4 பேருக்கு வந்து ஆட் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 பேர் ஆட் கிளிக் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு 1 மந்த்துக்கு ஃபர்தராக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் வந்து ஆட்டோ ஆட்ஸும் சரி, மேனுவல் ஆட்டும் சரி எந்த ஆடுமே வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ இது போல் ஆட் லிமிட் விடக்கூடாது. அதே போல் ஆட் லிமிட் ஒரு சில டைமில் கொடுத்தா பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது போல் பல பிரச்சனை வந்து இருக்குது. அதனால் இந்த பேஜ் சிடிஆர் இருந்தது எப்போயுமே 10க்கு மேலே போகாத போல பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ணி எனக்கான ஆடியன்ஸை ஃபுல்லாக வெப்சைட்டுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னும் போது ஃபார் டேவுக்கு 1000 பேர் மினிமம் 1000 பேர்லேருந்து 5000 பேர் என் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அப்போது நான் என்ன பண்ணுவேன், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் ஒன் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதுவும் பர்டிகுலராக இன்சூரன்ஸு, லாயர், கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் ஐசிபிசி ஆர்டிகல்ஸில் நான் ஒர்க் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ கார் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி மினிமமாக $150 இருக்குது அப்படின்னா ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த $150 நமக்கு கிடைக்கலாமே அட்லீஸ்ட் மினிமமாக $30 இருந்து அதிகபட்சம் $50 வரைக்கும் ஃபார் கிளிக்கு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ யூஎஸ்லேருந்து 30 பேர் வந்து இடத்த உடனே அதில் 5 பேர் ஆட் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அப்போ பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்சன்ஸை கொண்டு க்ளோஸ் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு 250 பேஜுக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த கான்செப்ட்டில் இப்போ 1000 பேர் வராங்கன்னா இல்லை 4 ஆடு கிளிக் நடக்கிறாங்கன்னா அது 4 நடக்குது அப்படின்னும்போது 0.07% வந்து இருக்கும் பேஜ் சிடிஆர் ஆவரேஜ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் எனக்கான ஆடியன்ஸ் வந்து டயர் ஒன் கண்ட்ரிலேருந்து வந்து ஆடு கிளிக் நடந்தாலுமே சைட் வந்து சேஃபாக கொண்டு போகணும் அப்படின்னா அந்த பேஜ் சிடிஆர் மெயின்டைனிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணி லாங் டைம் கொண்டு போக போகிறீங்க அடுத்த 5 வருஷத்துக்கோ சரி அல்லது 10 வருஷத்துக்கோ சரி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ரெவன்யூ வேணும்னா ஃபார் டேவுக்கு அதாவது 1000 பேர் வந்தால் 50 சென்ட் கணக்கு வச்சுக்கோங்க. அதிகம் 50 கூட வேண்டாம், அதிகமாக சொல்கிறேன். ஒரு 10 சென்ட் கணக்கு வச்சுங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இல்லை ப்ரோ நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 7 டேஸில் திஸ் மந்தில் பாருங்கள் $5 இருக்கா ஒரு நாள் அதாவது ஓவராலாக 28 நாளில் $5 வந்திருக்கு அப்படின்னா 28 நாளைக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 38,900 பேர் ஆவரேஜ் பண்ணி 39,000 பேர் வந்திருக்காங்க வெப்சைட்டுக்கு. ஃபார் டேவுக்கு 40,000 பேர் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $5 வருன்றது சில கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போது ஒரு நாளைக்கு 40,000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வர வைக்க முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வரக்கூடிய டிராஃபிக் 100% எந்த ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக் கிடையாது. டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறது இது போல் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டிராஃபிக் தான். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்க்டாப் ஆடியன்ஸ் தான் எனக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா? ஸோ இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரியில் அப்படி அந்த ரீசன் தான். ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ 90% எல்லாருமே டெஸ்க்டாப்பில் தான் நம்ம சைட்டை வந்து போய் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அவங்களுக்கும் கூட. சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்தையா நான் வந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் 100% ஆர்கானிக் நான் சொல்கிறேன் அப்படின்னா
சோஷியல் மீடியா டிராஃபிக் மட்டுமே வச்சுட்டு நம்ம ஆட்சன்ஸில் வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னும் போது அதுக்குமே ஆட் லிமிட்ன்ற பிரச்சனை வரும். தென் சம்டைமில் வந்து இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது எல்லாமே மந்த் எண்டில் மேனேஜ் பண்ணி விட்டுருவாங்க. இது போல் பல பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் லாங் டைமில் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு $3 வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டிமோட்டிவேட் ஆகாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பரவாயில்ல இது அதாவது இப்போது போன மாதம் $2 அப்படின்னும் போது அதாவது $3 ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்களேன். $2.94 இருக்கு இல்லையா. ஆனால் இந்த மாதம் பாருங்கள் $5.12 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போக அப்படிங்கும்போது நான் இதுலேருந்து 6 மாதத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிக்கிளில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னா தவிர எனக்கு மணியில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் இது $10 வந்த உடனே ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது நமக்கான ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ரெவன்யூக்காக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்களும் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் இதே தான் நண்பா. நீங்கள் அதை விட்டுட்டு என்கிட்ட காசு இருக்குது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் சும்மா நான் பேருக்கு ட்ரை பண்ண போகிறேன்னா அது உங்களுக்கு செட் ஆகுது. ஒர்க் பண்ணால் இங்கே மணி இல்லைனா இல்லை. சரியா. சரி இப்போ இந்த இடத்த வாங்க மறுபடியும் தென் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். என் வெப்சைட்டுக்கு 1140 பேர் வந்திருக்காங்க. 6 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.26 வந்து கிடச்சிருக்கு. பேஜ் ஆர்பிஎம் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் நான் ஒர்க் பண்ணுறேன் இந்தியா பேஸ் பண்ணினா அதுக்கு ஒரு விதமான சிபிசி கிடைக்கும். அதே ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு விதமான சிபிசி இருக்கும். புரியுதுங்களா. ஸோ முக்கியமாக பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கீவேர்ட்ஸ் முக்கியமாக எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். சரிங்களா. கீழே இருக்கக்கூடிய சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்க்கிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு யூசர் வந்து ஆவரேஜ் பண்ணி 0.22 பேஜ் ஆர்பிஎம் இருக்கலாம். அந்த அளவுக்கு கிடைக்க வேண்டிய இடத்த ஒரு கிளிக் நடந்தால் கரண்ட் டைமுக்கு 0.04 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. தென் இம்ப்ரெஷன் மூலியமாக ரெவன்யூ வருமானு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வராது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கிட்டு ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது அட்வான்ஸ்டாக வருது ஓகேவா. ஸோ அதில் வந்து இசிபிஎம்னு சொல்லிட்டு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்கு வந்து இம்ப்ரெஷன் ஓடுனாலும் சரி ஆட் கிளிக்கு ரெவன்யூ கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. ஸோ ஆட் மேனேஜர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. இப்போதைக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு 0.53% தான் இருக்குது. சரியா. தென் இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது இந்த கண்ட்ரீஸில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்தியா, யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ், தென் சிங்கப்பூர், சவுதி அரேபியா ஓகேங்களா. தென் இதில் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து மட்டும்தான் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. தென் யுனைடெட்ஸ்லேருந்து பார்த்தாச்சுன்னா 20 யூசர்ஸ் வந்திருக்காங்க. பட் 0 கிளிக்ஸ். பட் 20 யூசர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 0.05 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கிளிக்ஸு இல்லாமல் இந்த போல் ரெவன்யூ வருது அப்படின்னும் போது மந்த் எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும் ஓகேங்களா. சம்டைம் இல்லை கிளிக்கு வந்திருக்கலாம் இன்னும் அப்டேட் ஆகாமையும் இருக்கலாம். இது போல் 2 விதமான சாய்ஸ் இருக்குது. ஸோ அது நைட்டு 12 மணிக்கு மேலே தான் நமக்கு வந்து தெரியும். சரிங்களா. ஸோ நேற்றுக்கு வந்து 0.23 வந்துருக்குல்ல அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பார்த்தாச்சுன்னா நேற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து 1290 பேர் அதாவது 1300 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து 23 கிளிக்கு ஆவரேஜ் 0.23 வந்து கிடச்சிருக்கு. தென் நேற்றுக்கு வந்து சிபிசி கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.01 அப்போ 23 கிளிக்கு 23 கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. ஸோ இது போல் தான் உங்களுக்கு இனிஷியலில் இருக்கும். அதுக்காக வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு $1 வேணும் $5 வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த டிராஃபிக் இந்தியாவிலேருந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. ஓவராலாக ஒரு மினிமமாக எனக்கு ஒரு நாளைக்கு $5 $15 வேணும் அப்படின்னா 35,000 பேர்லேருந்து 50,000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா இது பாசிபிள் நண்பா. அப்போ ஃபார் மந்த்துக்கு மினிமம் $350 $800 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில் இருந்து. சரிங்களா. தென் இது போக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவல் ஆட் வந்து வச்சுருக்கேன். தென் என் வெப்சைட்டில் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே மேனுவலாக தான் இருக்கும். ஆட்டோட்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் நான் வந்து இது வந்து உங்களுக்கு இதையும் காமிக்கிறேன். என்னோடய வெப்சைட் நேம் இந்த இடத்த நான் உங்களுக்கு எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து ஆக்சுவலாக நான் சொல்லாமலாம் இல்லை. என்றைக்கு நான் $5,000 ஃபார் மந்த்துக்கு நான் எடுத்து காட்டுறேன்னா அன்றைக்கி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா. ஏன்னா நான் சொல்கிறது பிரச்சனை இல்லை நண்பா. என்னுடைய காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேணும்னே வந்து சைட்டை காலி பண்ணுறதுக்காக சைட்டை வந்து க்ளோன் பண்ணுறாங்க, ஆட்டோமேஷன் போட்டுடுறாங்க. நான் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண உடனே அவங்க வெப்சைட் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க போல். தென் விபிஎன் யூஸ் பண்ணி வேணும்னே ஆடு கிளிக் பண்ணுறது. தென் எப்படி சொல்கிறது பல விதத்தில் சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா. ஸோ அதனால் என்னால் வந்து சைட்டோடைய நேம் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். யாரும் கோச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒன் டே இல்லைனாலும் ஒன் டே நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓகேங்களா. எனிவே நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அளவுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.